உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க மேடம். இந்த ஆசிரமத்துல 1000 குழந்தைங்களுக்கு மேல சாரதாமாவால வளர்ந்திருந்தாலும் அவங்க சொந்த மகளா நினைச்சது இந்துவ மட்டும் தான் சார். யா, ஆமா, அது உண்மை. இந்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. இப்ப சாரதாமா இறந்துட்டதுனால அவங்க திங்ஸ் எல்லாம் ரூம்ல அப்படியே இருக்கு சார். இந்து இருந்திருந்தா அவங்க கிட்ட சாரதாமாவோட திங்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன். ஆனா அவங்களும் இறந்துட்டதுனால உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க வாங்கிட்டு போறீங்களா சார்? ஆ சரி, கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன் மேடம். சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார், இந்தாங்க சார். கொடுங்க. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். ரமையா போலாம். சரிங்க, வரங்கம்மா, வரங்கம்மா. சரிங்க சார். எழில், இது சாரதா அம்மாவோட பேக் தானே? நீங்க ஆசிரமத்துக்கு போய் இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா? எனக்கு தெரியும் எழில், என்னோட ஃபேமிலிய பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குமானதா இவ்ளோ ஆர்வமா நீங்க சாரதா அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த பேக்ல சாரதா அம்மாவோட ஒரு டைரி இருக்கும். அது இருக்கான்னு பாருங்களேன். எழில், இதுதான் சாரதா அம்மாவோட டைரி. இதுல என்ன பத்தியும் என் ஃபேமிலிய பத்தியும் சாரதா அம்மா எழுதியிருக்காங்க. இத படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட ஃபேமிலிய பத்தின க்ளூ உங்களுக்கு கிடைச்சிரும். இத படிங்க எழில். சாரதா, இது சாரதாமாவோட பர்சனல் டைரி மாதிரி இருக்கு. இதுல அவங்க பெருசா என்ன எழுதி இருக்க போறாங்க? ஆசிரமத்தோட கணக்கு வழக்கு அப்படி ஏதாவது எழுதியிருப்பாங்க. வேணும்னா அப்புறம் பொறுமையா படிச்சுக்கலாம். ஐயோ ஏங்க, நீங்க இந்த டைரிய படிக்கலன்னா என்னோட ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். ப்ளீஸ்ங்க, அந்த டைரிய படிங்க. ஐயோ, இந்துவோட ஃபேமிலியை பத்தி பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கலையே. என்ன இப்படி காத்தடிக்குது? என்னாச்சு? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவல். என்னது இது? இந்துவின் குடும்பம் பற்றிய தகவலை இதில் குறிப்பிடுகிறேன். இந்து என்னோட ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்து அவளை என் சொந்த மக மாதிரி தான் வளர்த்தேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கு. எனக்கு அன்பு இல்லம்ங்கிற ஒரு ஆசிரமத்துல இருந்து இந்துவோட குடும்பத்தை பத்தின தகவல் கிடைச்சது. அவளுக்கு அப்பாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களோட விலாசத்தையும் இந்து தங்கச்சியோட போட்டோவையும் நான் இந்த டைரியின் கடைசி பக்கத்தில் வைத்துள்ளேன். ஒருவேளை யாராவது இந்துவோட குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க இங்க வந்தாங்கன்னா என்னோட இந்த டைரி அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடைசி பக்கம். கடைசி பக்கத்துல இந்துவோட தங்கச்சி போட்டோவும் அவங்களோட அட்ரஸும் இருக்கும்னு சாரதாம்மா எழுதியிருக்காங்க. அது இப்ப இல்லன்னா கண்டிப்பா யாரோ எடுத்திருக்காங்க. சாரதாம்மாக்கு இந்துவோட ஃபேமிலி டீடைல்ஸ் அன்பு இல்லத்துல இருந்து கிடைச்சிருக்கு. அன்பு இல்லம். அப்போ சாரதாமாக்கு இந்து ஃபேமிலியை பத்தின தகவல் அன்பு இல்லம்ங்கிற ஆசிரமத்துல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அன்பு இல்லம். அப்ப நாம அன்பு இல்லத்துல போய் விசாரிச்சா இந்து ஃபேமிலி பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ
இந்துவோட ஃபேமிலி டீடைல்ஸ ப்ளீஸ் எனக்கு தர முடியுமா சார்? இட்ஸ் ரெக்வெஸ்ட். நீங்க இந்துவுக்கு என்ன சார் வேணும்? சார் நான் தான் சார் இந்துவோட ஹஸ்பண்ட். ஓஹோ அப்படியா? ஆமா சார். நீங்க சாரதாமாக்கு அனுப்பியிருந்த இந்துவோட டீடைல்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால தான் அதை தெரிஞ்சுக்க டைரக்டா உங்களை பார்க்க நானே உங்க ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். என்கிட்ட இந்துவோட வீட்டு விலாசமும் அவங்க தங்கச்சி போட்டோ தான் இருந்துச்சு. ஆனா அதையும் சாரதாமாக்கு நான் அனுப்பி வச்சிட்டேன். இந்து பத்தி தெரிஞ்சுக்க அவங்க அப்பா தான் அடிக்கடி ஆசிரமத்துக்கு வந்து விசாரிச்சு போவாரு. என்ன சொன்னீங்க சார்? இந்துவோட அப்பா அடிக்கடி இந்த ஆசிரமத்துக்கு வருவாரா? ஆமா சார். சார் 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 இந்துவோட அப்பாவோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்துவோட அப்பா பேரு சுப்பிரமணி சார். சார் இந்துவோட தங்கச்சி பேர் சொல்ல முடியுமா சார்? அவங்க பேரும் நல்ல பேர் தான் சார். இதோ பார்த்து சொல்றேன். என்ன பேரு சார்? சுடர்விழி சார். சார் இந்துவோட தங்கச்சி போட்டோவை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிருவீங்களா சார்? சொல்றேன் சார். அது இவங்க தானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் சார். நல்லா பார்த்து சொல்லுங்க. இவங்க தான் இந்துவோட தங்கச்சியா? அட ஆமா சார், இவங்க தான் இந்துவோட தங்கச்சி. அங்கிள் நீங்க ஏன் அங்கிள் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? எனக்கு வேற என்ன மாப்பிள கவலை? எல்லாம் என் பெரிய பொண்ணை பத்தி தான். அவளை தேடி நான் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவளை எப்படியாவது நான் சாகறதுக்குள்ள நேர்ல பாத்துடணும். அவ சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சிட்டா நான் நிம்மதியா செத்துருவோம் மாப்பிள. ஏன் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அங்கிள்? எனக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிறது என்னோட பொண்ணுங்க தான். சுடரையாவது நான் பக்கத்துல இருந்து பார்த்து வளர்த்து எல்லாம் பண்ண. ஆனா என் பெரிய பொண்ண அவ குழந்தையா இருக்கும்போது தொலைச்சிட்டு. அவ பேரே இந்துங்கிறத இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாதக ரீதியா என் பொண்ணால பிரச்சனை வரும்னு நம்பி எங்க அம்மா எனக்கே தெரியாம குழந்தைய ஆசிரமத்துல கொடுத்துட்டாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ இந்து நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இவர் இந்துவை வளர்க்க முடியாம கொண்டு போய் ஆசிரமத்துல விட இவருக்கே தெரியாம தான் இந்த தப்பெல்லாமே நடந்திருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.